மசாலா உதிராம மீன் வறுவல் பண்றது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாம வீட்லயே ரெடி பண்ண மசாலாவை வச்சு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஃபிஷ் ஃப்ரை வீட்லயே செய்ய முடியும். எப்போதும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கவங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டா மஞ்சள் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கையால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன். எல்லா மீனையும் எடுத்து மசாலா அப்ளை பண்ணி வச்சிடுங்க. மீன்ல நல்லா மசாலா கலக்கிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மீனுடைய எல்லா பகுதியும் மசாலா படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனிலையும் மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் வருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மசாலா நல்லா ஊறி டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் மீன் பொரிக்கிறதுக்கு தவா வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கோங்க. மசாலா தடவின மீனை தவால வச்சுக்கோங்க. என்னுடைய தவா வந்து குழியா இல்லை, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தவா வச்சுக்கோங்க. மீன் வறுக்கும் போது தவால மசாலா ஒட்டாது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே மீன் வறுக்கும் போதே ஸ்டவ்வை எப்பவுமே மீடியம் ஸ்லோவ்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இருங்க. நான் வாசனைக்காக தான் இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் கூட மசாலா உதிராம பர்ஃபெக்டான கலர்ல ரொம்பவே சூப்பரா இந்த மீன் ஃப்ரை தயாராயிருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தயாராயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ்.